எனக்கு 85 வயசு ஆகுதுங்க. என் முன்னாடி என் குழந்தை இந்த வயது ஆனது எனக்கு ஒரு பெரிய வருத்தம். அதுதான் எனக்கு தவிர்க்க முடியாத வருத்தமாக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பாலாஜி பற்றி சொல்லணுன்னா, பாலாஜி சின்ன குழந்தையிலேருந்தே ரொம்ப பக்தி. 3 வயசு குழந்தையிலேருந்தே அவனுக்கு பக்தி. எது கொடுத்தாலும் வந்து சாமிக்கு தான் வாங்குவான். பழம், பூ. இது ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அதையே தான் வாங்கிட்டு வருவான். வரும்போது பை வாக்கிங்கில் வந்துடுவான், பஸ்ஸில் வரமாட்டான். ஏதுனா நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி தான் எல்லாமே அவனுக்கு பழக்கம். காலேஜ் போன பிறகும் அதே ஹேபிட் அவனுக்கு விடாத இருந்தது. இப்போவும் அதே தான். நடித்த பிறகும் அவனுடைய இதெல்லாம் வந்து கோயிலுக்காக தான் செலவு பண்ணி ரொம்ப அழகாக கட்டியிருக்கான். நீங்கள் எல்லாரும் வரணும். அவன் நடித்த படம் நீங்கள் எல்லாரும் பார்த்து அவனை ஆசீர்வதிக்கணும். கண்டிப்பாக பாருங்கள். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தாயே சரி, வேறு என்ன சொல்கிறது. ஆமாம் சார் நடிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருக்கோம்? நான் நடிக்க போகிறது உங்களுக்கு விருப்பம் இல்லை. டிகிரி வைஷ்ணவ காலேஜில் டிகிரி முடிச்சதை வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தான். மெரிட்டில் அது 10 மெம்பர்ஸ்க்கு தான் 1 இயருக்கு நான் சீட்டுங்களா. அதில் மெரிட்டில் ஃபஸ்ட்டு வந்து அந்த சீட் கிடச்சி அது படிச்சுட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு இந்த ஆசையே வந்தது. கௌதம் மேனன் டைரக்டர் அவங்கெல்லாம் ஒன்றா படித்தவங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இந்த ஐடியா வந்தது. அப்புறம் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி சரி இதுன்றதுனால வீடு சின்னதாக இருந்ததுனால வீட்டில் தங்கி இருக்கிறதுக்கு இல்லாத தனியாக இருந்து அவன் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சது. முதல்ல அவங்க அப்பாலாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னார். அப்புறம் இறுதி அடி பார்ப்பேன்ட்டு வேட்டையாடு விளையாடு பார்த்த பிறகு அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்தது. நீங்க ஸ்ட்ரிக்டான அம்மாவா? நீங்க ஸ்ட்ரிக்டான அம்மாவா இருந்திருக்கீங்களா? இல்லப்பா. இல்லையா? இல்லம்மா. குழந்தைங்க இஷ்டம்தான். அவரோட இஷ்டம் தான் எல்லாமே. ஆமா. சூப்பர்மா. கண்டிப்பா எல்லாரோட பிளெஸிங்ஸ் எப்பவுமே அவருக்கு இருக்கும். நிச்சயமா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடும். ஓகேங்களா? தேங்க்யூமா. ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி அப்படின்னா நம்மளுக்கு வீட்டுல எவ்வளவு வேலைகள் இருக்கும், எவ்வளவு பூஜைகள் இருக்கும். பட் நம்ம கேட்ட ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு நீங்க வந்தது, I think we all of us feel truly blessing about it. ரொம்ப ரொம்ப நன்றிகள்மா. தேங்க்யூ so much. எனக்கு 85 வயசு ஆகுதுங்க. என் முன்னாடி என் குழந்தை இந்த வயது ஆனது எனக்கு ஒரு பெரிய வருத்தம். அதுதான் எனக்கு தவிர்க்க முடியாத வருத்தமாக இருந்தது. ஒரு கடைசிகள் 5 நாளைக்கு முன்ன என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து எனக்கு சின்ன மகன் இருக்கான், அவனுடைய பையன் இருக்கான், ராகவேந்திராவுக்கு தாமா எல்லாம். இன்னும் இது பேசுகிறானே அப்படின்னு சும்மா அவனே அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். வேற ஒன்றுமே நினைக்க தோண்ட. எந்தெல்லாம் அவனுக்கு தாமா அப்படின்னா வெற்றிமாறன் டைரக்டர் சொன்னார், என்னடா இந்த பர்த்டே வந்து உனக்கு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கிறோம், என்ன சொல்கிறேன், நான் இருக்க மாட்டேனே அப்படின்னு அவர் சொன்னார். அதை அவன் இதுக்கு வந்தப்போ எஸ், அவர் சொன்ன மாதிரி ஒரு விஷயம்தான். அவர் அப்ப வீட்டுல மட்டும் செய்யல, அவர் இறந்த பிறகுதான் நிறைய இவ்வளோ பேருக்கு அவர் பண்ணியிருக்காரா. பக்கத்துல போயிட்டு அந்த பைட்ஸா இன்டர்வியூஸ் எடுக்கும் பொழுதுதான் தெரிஞ்சது இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சிருக்காரா அப்படின்றது. வந்து நிறைய பேருக்கு படிப்புன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது ரொம்ப அழகாக உங்க பையன் இன்னைய வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காருல்ல, அதுதான் எல்லாரோட பிளெஸிங்ஸும். சரிங்களா? நீங்க கண்டானம் பண்ணப்ப கூட அவருடைய இஷ்டம்தான். அந்த இது இன்னைக்கு நடத்தலான் இருந்தோம். டைம் எங்களுக்கு செட் ஆகலன்றதுனால நெக்ஸ்ட் வீக் பண்ணலான்னு வச்சுருக்கோம். சூப்பர்மா. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நீங்க செஞ்சுட்டே இருக்கணும். நன்றி, ரொம்ப நன்றி. ஒன் மோர் டைம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இந்த விழாவிற்கு நீங்க வந்துதான் இன்னைக்கு இந்த விழா முழுமையா இருக்கு அப்படின்னு சொல்லி RCM காஸ்ட் அண்ட் க்ரூ சார்பா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள்மா. தேங்க்யூ.
பிரஸ் சைட்ல இருந்தும் ஒரு யாராவது வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேக்குறாங்க. தேவராஜ் சார் ப்ளீஸ் வாங்க சார்.